நான் கூட BYD ஜப்பானியர்களின் ஆதிக்கமான ஹோண்டா, நிசான், டொயோட்டா, மிட்சுபிஷி இதுக்காக காம்பீட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அவங்க அதுக்கு மட்டும் காம்பீட் பண்ணல. ஃபெராரி, போர்ஷ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காம்பீட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. 2 செகண்டில் 0லிருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை ரீச் ஆகிடுங்க. டிசஸ் எக்ஸ் சஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வண்டி எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்க. ஹை அண்ட் ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்லையும் நாங்கள் காம்பீட் பண்ணுவோம்டா அப்படின்னு சூளுரைக்கிற விதமாக இறக்குனது தான் இந்த யாங்வாங் U9. ஜப்பானோட மார்க்கெட்டை சல்லியாக உடைக்கிறதுக்காகவே இறக்கப்பட்ட வண்டி இந்த BYDயோட ரேக்கோ அப்படின்ற ஒரு வண்டி. ஜப்பானில் கார்ஸ்ன்றது அதிகமான மக்கள் பயன்படுத்துகிறாங்க. 660 சிசி கீழே இருக்கிற வண்டிங்களை இந்த ஒரு செக்மெண்ட்டையும் டார்கெட் பண்ணணும்னு இறக்கப்பட்டது தான் இந்த வண்டி. ஜப்பான் மார்க்கெட்டுக்காகவே மேட் ஃபார் ஜப்பான் அப்படின்னு யூனிக்காக இறக்கப்பட்ட வண்டி அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. நார்த் அமெரிக்காவில் ஹியூஜ் சேல்ஸில் இருக்கக்கூடிய டொயோட்டா, ஹோண்டாவினுடைய ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸுங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டையும் நாங்கள் விட மாட்டோம்டா அப்படின்னு களமிறக்கப்பட்ட வண்டி தான் இந்த BYDயோட Sea Lion 6 அப்படின்ற இந்த ஒரு வண்டிங்க. டொயோட்டாவினுடைய RAV4 அது மட்டும் இல்லாமல் ஹோண்டாவினுடைய CRV இது ரெண்டுத்துக்கும் டைரக்ட் காம்படிட்டர் இந்த ஒரு வண்டி. BYDக்கு நான் முட்டு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நான் நல்ல ஒரு காம்படிஷனாக பார்க்குறேன்.